ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். ரெண்டாவது தசகத்தில் 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். தத்தாத்ரிங் மதுராத்மகம் தவ வபுஹு சம்பிராப்ய சம்பன்மயீ சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யாபதகஷ்டமச்யுத விபோ त्वत्रूपमानोज्ञक प्रेमैस्तैर्यमयात् अचापलबलात् சாபல்யவார்த்தோதபூத். நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். தத்தாத்ரிங் மதுராத்மகம் தவ வபுஹு தத்தாத்ரிங் மதுராத்மகம் தவ வபுஹு சம்பிராப்ய சம்பன்மயீ சம்பிராப்ய சம்பன்மயீ சா தேவி பரமோத்சுகா சிரதரம் சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யாபத கஷ்டமச்யுத விபோ தேனாஸ்யாபத கஷ்டமச்யுத விபோ த்வத்ரூபமானோஜ்ஞக த்வத்ரூபமானோஜ்ஞக பிரேமஸ்தைர்யமயாத் அச்சாபலபலா प्रेमस्थैर्यमयाद् अचापलबलात् சாபல்யவார்த்தோதபூத். चापल्यवातोदभूत्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அச்சுதா, பக்தர்களை நழுவ விடாதவனே, நம்பியவர்களை கைவிடாதவனே, விபோ, சர்வசக்தி படைத்தவனே என்று கூப்பிட்டு, தத்தாத்ரிங், இதுவரை சொன்னது போன்ற ஒப்பற்ற, மதுராத்மகம் தவ வபுகு, இனிமையான உங்கள் திருமேனியை, சம்பிராப்பிய, அடைந்த லக்ஷ்மி, எப்பவும் பகவானோட திருமார்பில் வசிக்கிறாள் இல்லையா மகாலட்சுமி, அந்த அப்படி அடைந்துவிட்ட அந்த சம்பன்மயி, செல்வம் நிறைந்தவளான லக்ஷ்மி தேவி, பரமோத்சுகா, உங்களிடம் உள்ள மிகுந்த பிரேமையினாலேயும் பற்றினாலேயும், ஸ்வபக்தேஷ்வபி, தன் பக்தர்களிடத்தில், சிரதரம், நீண்ட காலம், ந ஆஸ்தே, இருப்பதில்லை. அப்படியே செய்கிறாளா? த்வத்ரூபமானோஜ்ஞக, உங்களோட அழகிய ரூபத்தில் மனசு கவரப்பட்டதுனால, பிரேமஸ்தைரியமயாத், மிகுந்த பற்று ஏற்பட்டு அந்த பிரேமையினால், அச்சாபலபலாத், சபலமில்லாமல் உறுதியாக இருப்பதனால, உங்களை விட்டு பிரிய மனசில்லாமல் செல்வத்தை வேண்டுகிற பக்தர்களிடம் சில காலம் மட்டும் இருந்துவிட்டு மீண்டும் தங்கள் மார்பில் வந்து அமர்ந்து விடுகிறாள். தேன, அதனால், அஸ்யாகா, இந்த மகாலட்சுமி தேவிக்கு, சபலா, நிலையில்லாதவள் என்ற வார்த்தோதபூத், பழிச்சொல் ஏற்பட்டிருக்கிறது. பத கஷ்டம், இது வருந்தத்தக்கதே. இப்போ ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம். தத்தாத்ரிங் மதுராத்மகம் தவ வபுஹு சம்பிராப்ய சம்பன்மயீ தத்தாத்ரிங் மதுராத்மகம் தவ வபுஹு சம்பிராப்ய சம்பன்மயீ சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யாபத கஷ்டமச்யுத விபோ त्वत्रूपमानोज्ञक तेनास्याबत कष्टमच्युत विभो त्वद्रूपमानोज्ञक प्रेमैस्तैर्यमयात् अचापलपलात् चापल्यवार्तोदभूत्. प्रेमस्थैर्यमयाद् अचापलफलात् चापल्यवार्तोदभूत्. இப்போது நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அடுத்து வரும் 2 ஸ்லோகத்துலேயும் மகாலட்சுமி தேவிக்கு
குருவாயூரப்பன் ஸ்ரீமன் நாராயணன் மேலே எவ்வளவு பற்று என்று விளக்குகிறார். ஓமை இல்லாததும் மனதை கவர்வதுமான உன் திருமேனியோட அழகினால் கவரப்பட்டு மகாலட்சுமி தேவி உன்னோட திருமார்பிலேயே வந்து அமர்ந்திருக்கிறாள். திருமார்பை விட்டு நீங்கள் விரும்புகிறதே இல்லை. நம்மாழ்வார் கூட சொல்வார் இல்லையா, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா. அலர்மேல் மங்கை மகாலட்சுமி ஸ்ரீனிவாசனோட திருமார்பை விட்டு இறையும், இறை என்றால் வினாடிக்கும் குறைவான நேரம், அந்த அளவு நேரம் கூட குருவாயூரப்பனை விட்டு அகல மகாலட்சுமி விரும்ப மாட்டாளாம். எப்பவுமே மகாலட்சுமி தாயாரையோ அவளது கணவரான குருவாயூரப்பனையோ அடையறதுக்கு ஆவல் இல்லாமல் வெறும உலகத்து செல்வம் புகழ் இதெல்லாத்தையும் மட்டுமே வேணும்னு நினைக்கிறவா இருக்கா இல்லையா, அந்த மாதிரியான பக்தர்கள்ட்ட நீண்ட காலம் தங்கவே மாட்டாளாம் மகாலட்சுமி. இதை சொல்லிட்டு ரொம்ப ஹாஸ்யமாக பட்டத்திரிகள் இதனால தான் மகாலட்சுமிக்கு நிலையில்லாதவள் என்ற பழிச்சொல்லே வந்துவிட்டது என்று சொல்கிறார். அப்படி அவரோடையே அவள் இருக்க விரும்புகிறா அப்படிங்கிறத இப்படி, அதாவது யார் செல்வம் மட்டுமே வேணும்னு நினைக்கிறாளோ அவாக்கிட்ட இருக்க மாட்டா, வந்துடுவா திருப்பி பகவானோட மார்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் அவளுக்கு அவளோட உறுதியாக இதில் இருக்கா. ஆனால் அவளை நம்ம என்ன சொல்கிறோம், சப்பலா நிலையில்லாதவள்னு சொல்கிறோன்னு ரசமாக கூறியிருக்கார் பட்டத்திரி.